ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம வீட்டில் செஞ்சுருந்த பூஜையை தான் பார்க்க போகிறோம். அதாவது பூஜை பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. நான் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்தேன். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஏன்னா பூஜை பண்ணிக்கிட்டே என்னால் வீட்டில் வேலையிலையும் பார்த்துக்கிட்டு பூஜை பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அடுத்த வார வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பூஜை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம பூஜை பண்ணி முடித்தது தான் நம்ம வீடியோவாக காட்டிக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்லேயும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சா, எப்படி என்ன அதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் வருஷம் கும்பிட மாட்டோம். அதான் வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிடுவோம். இந்த வருஷம் நாங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா கலசம் வச்சு சாமி கும்பிட்ருக்கோம். இதுதான் வருஷம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் எப்படி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா பண்ணலையாங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதனால் சாமி ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ முதல்ல பண்ணியிருக்கிறதுனால கலசம் வச்சதுலேயும் சரி தான், அதனால் சாமிக்கு பிரசாதம் வச்சதில் எதுலேயுமே தப்பு பண்ணியிருந்தாலும் சரி தான், அந்த சாமி தான் பார்த்துக்கிடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மனசளவில் என்ன தோணுச்சோ நான் அந்த மாதிரி தான் சாமிக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடித்தேன் காலையில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் தான் இன்னமும் கோயிலுக்கும் போயிட்டு வரணும். பக்கத்தில் இருக்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும். அதாவது 2-3 வருஷமாகவே நான் அந்த கோயிலுக்கு போக முடியாமலே இருக்கேன். இப்போ தான் அதான் இந்த வருஷமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அன்னைக்கு கிளம்ப போகிறேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம அன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாமி கும்பிட்டதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன். அதை வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர எப்படியும் 1-2 மணி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்து வச்சுமே என்னால் ரெக்கார்டிங் பண்ணுறதுமே நான் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்கே பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். சொல்லப்போனால் வீட்டு வேலை, அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி வேறு தைக்கணும். இப்போ அதுலேயுமே என்னால் வீடியோ 1 வாரமாக ஆயிடுச்சு, வீடியோ போடவே முடியலை என்னால். ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதனால் என்னால் வீடியோவும் எடுக்கவும் முடியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது. அதுக்காண்டி உடனே எடுத்தேன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். மறுநாள் தான். இப்போ முறுக்கு சுட்டோம். சரி, முறுக்கு சுட்டுக்கிட்டு இருந்தேன். முறுக்கு மாவு பனையும் போதும் வைக்கும்போது வீடியோ எடுக்கணுங்கிற இது இல்லை. சரி, முறுக்கெல்லாம் போட்டு முடிக்கும்போது லாஸ்ட்டில் தான் ஞாபகம் வச்சு சரி ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி, அது ஒரு வீடியோ எடுத்தால் போடலாம். நம்ம வீடியோ கொடுக்கவே இல்லை, 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அது அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் முறுக்கு சுட்டது கிடையாது. முதல்ல முறுக்கு சுட்டோம். அதான் நல்லா இருக்குதா, கிறிஸ்பியாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம் வேறு மனசுக்குள்ள ஒரு சைடில் இருந்தாலும், இப்போது கொஞ்சோண்டு மாவு வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே நல்லா கிறிஸ்பியாக தான் வந்துருந்துச்சிது, அழகாக வந்துருந்துச்சிது. நல்லா முறுக்குலாம் அதெல்லாம் ஒருமே கடக்காவும் இல்லை, நல்லா கிறிஸ்பியாக மெதுவாக சாப்பிட்டா தான் இருந்துச்சிது. சரி, இதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பண்ணும்போது ஃபுல் வீடியோவாக சென்ட் பண்ணலாம். நம்ம இப்போ பனைஞ்சதுக்கு வச்சுக்க எதுவுமே காட்டலை, நம்ம போடுறது மட்டும்தான் காட்டுதும், அதனால் பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அது ஃபஸ்ட்லேருந்து எடுத்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பயமாக இருக்குது. பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு தெரியலை. அதாவது நம்ம பண்ணுறதுல எது கிறிஸ்பியாக எல்லாம் பெருமா கடக்காயிருமா அது ஒரு சந்தேகம் ஒரு சைடில். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அதுவே டிலேட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ன மாதிரி. அதுதான் சரி பண்ணி பார்ப்போம், நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோ எடுக்கலாம், இல்லைனா அடுத்த தடவை பண்ணும்போது பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விட்டாச்சு. ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணதுலேயுமே எனக்கு அழகாக வந்துடுச்சு. அதிலலாம் ஒரு முறுக்கில் அழகாக சாப்பிட்டா நல்லா வந்துடுச்சு.
உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு பிசைஞ்ச அனுபவம் நீங்கள் எப்போதும் மற்றவங்களாம் எல்லாருமே தீபாவளிக்கெல்லாம் போடுவாங்க. நான் தீபாவளிக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ மற்ற பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அந்த மாதிரி எல்லாமே முறுக்கு பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு வருஷம் பண்ணது கிடையாது. நாங்களாம் ஒரு வருஷமாக ஒன்றுமே செய்யாமலாம் மாட்டோம். எங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒன்று சின்ன இந்த குலோப் ஜாமுன் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிடுவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு வந்து நாங்கள் சுட்டிருக்கோம். சரி இந்த வருஷம் தீபாவளிக்கு பண்ணிடுவோம் அவ்வளோதானே அப்படின்ன மாதிரி. நல்லா வந்தால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் பண்ணேன். ஆனால் நல்லா வந்துட்டு ஒரு குறையும் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஆனால் அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த முறுக்கு எப்படி வந்திருக்கு என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை. இதில் வந்து நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் எங்களுக்கு வந்து இதை வந்து சரி அப்போ இது வந்து தப்பு தான் போல இருக்குது அப்படின்ன மாதிரி எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டாவும் நல்லா கிறிஸ்பியாகவும் தான் இருந்துச்சு. கடக்காலாம் வரலை. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.